வணக்கம் குழந்தைகளா. நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து மின் வணிக வர்த்தக மாதிரிகளின் வகைப்பாடு அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக வந்து இந்த வணிகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பேருக்கிடையே தான் நடைபெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. வணிக நிறுவனம், நுகர்வோர், அரசாங்கம். இவங்க தான் வந்து மின் வணிகத்தில் முக்கியமான ஒரு பங்கேற்பாளர்கள் அப்படின்னா இவங்க தான். இதில் வந்து ஒரு சில நேரங்களில் மட்டும் ஊழியர்கள், அதாவது முறைசாரா தொழிலாளர்கள்ங்கிறவங்க வந்து இந்த அமைப்பில் வந்து ஈடுபடலாம். ஓகேங்களா. இந்த பரிவர்த்தனை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் வந்து பின்வரும் வகைகளை அவங்க பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? அரசாங்கம், அதே மாதிரி பிஸ்னஸ், கன்சியூமர். இப்போ இது மூணாக வச்சுக்கிட்டோம்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அது ஒரு வாய்ப்புகள் இருக்குது. பிஸ்னஸ் டு கஸ்டமர், பிஸ்னஸ் டு கவர்மெண்ட். ரெண்டாவது பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் டு பிஸ்னஸ், கன்சியூமர் டு கன்சியூமர், கன்சியூமர் டு கவர்மெண்ட். மூணாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் டு பிஸ்னஸ், கவர்மெண்ட் டு கன்சியூமர், கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். இது எல்லாமே இருக்குது. இதைத்தான் நம்ம என்ன சொல்லணும்? B2B, B2C, B2G, C2B, C2C, C2G அப்படின்னு சொல்கிறது. அதாவது வணிகம் டு வணிகம், வணிகம் டு நுகர்வோர், வணிகம் டு அரசாங்கம். அதே மாதிரி நுகர்வோர் டு வணிகம், நுகர்வோர் டு நுகர்வோர், நுகர்வோர் டு அரசாங்கம், அரசாங்கம் வணிகம், அரசாங்கம் நுகர்வோர், அரசாங்கம் அரசாங்கம். இதுதான் வணிகம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள்ங்கிறது இதுதான். இதில் B2B அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். B2 வணிகம் டு வணிகம். ஒரு வணிக நிறுவனம் வந்து இன்னொரு வணிக நிறுவனத்துடைய வர்த்தக பரிமாற்றம் செஞ்சுக்கிச்சுன்னா, அது மாதிரி நடந்துச்சுன்னா அதுதான் B2Bங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் ஒரு டிவிஎஸ் ஒரு ஸ்கூட்டர் இருக்கும், ஒரு ஆக்டிவா இருக்குதுன்னு வைங்க. ஆக்டிவாவில் பார்த்தீங்கன்னா அங்கே டயர் வச்சுருக்காங்க. டயர் யாருன்னு போட்டிருக்காங்க? சிஎட் போட்டிருக்காங்க, இல்லை எம்ஆர்எஃப் போட்டிருக்காங்க, இல்லை டிவிஎஸ் போட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? ஆக்டிவா கம்பெனி அவங்க வர்த்தகம் எது கூட பண்ணியிருக்காங்கன்னா டிவிஎஸ் கம்பெனிகிட்டேருந்து மொத்தமாக டயரை கொள்முதல் பண்ணியிருக்காங்க. இப்போ இது மாதிரி ஒன்று தான் நடக்குதா? கிடையாது. எல்லா விஷயங்களும் இது மாதிரி தான் நடக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒன்றையும் தனித்தனியாக வாங்குவாங்க. ஒவ்வொரு இடங்கள்லேருந்து வாங்கி அவங்களுக்கான தயாரிப்புகளை வாங்கி அந்த வண்டிக்கு மாட்டிக்குவாங்க. இதே மாதிரி தான் கார். இப்போ கார் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டையும் ஒவ்வொருத்தர் தயாரித்து கொடுப்பாங்க. கார் இருக்குன்னா டயர் ஒரு பக்கம் இருந்து வரப்போகுது, அதோடைய ரூஃப் வேறு ஒரு கம்பெனி வந்து தயாரித்து கொடுப்பாங்க, அதோட ஸ்டேரிங் வீல் ஒரு கம்பெனி தயாரித்து கொடுப்பாங்க, கியர் பாக்ஸஸ் ஒரு கம்பெனி தயாரித்து கொடுப்பாங்க, லெதர் சீட்ஸு ஒரு கம்பெனி தயாரித்து கொடுப்பாங்க. இவங்க இன்ஜின் தயாரித்து அவுட்ரு பாடி தயாரிச்சுட்டு மற்ற பார்ட்ஸ் எல்லாம் வாங்கி ஃபிட் பண்ணிக்க போகிறாங்க. அப்போது ஒரு வணிக நிறுவனம் இன்னொரு வணிக நிறுவனத்தோட மொத்த விதமாக கொள்முதல் பண்ணும்போது அதுதான் B2B அப்படிங்கிறது. அப்போ என்ன ஆகும்? மொத்தமாக கொள்முதல் பண்ணுறனால அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, கொள்முதலில் வந்து தள்ளுபடி இருக்கிறனால விலை வந்து அவங்களுக்கு குறைவாக கிடைக்கும். B2B பொறுத்த வரைக்கும் B2Bயில் வந்து மொத்த கொள்முதல் மீதான தள்ளுபடி அப்படிங்கிறது வந்து அந்த நிறுவனத்துக்கிடையே வந்து கிடைக்கும். இதுக்கு அடுத்தது வந்து அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. புறத்தரநீட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது, வெளிப்புறத்தரநீட்டம் ஆஃப் சோர்சிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அவுட் சோர்சிங் பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையை வந்து வெளியில் கொடுத்து செய்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அமெரிக்காவில் ஒரு பேங்கு அவங்க கஸ்டமருக்கு ஒரு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த பேங்கு அங்கேயே இருந்து அப்படியே கஸ்டமருக்கு கொடுக்காம அந்த வேலையை வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு கால் சென்டருக்கு கொடுக்குறாங்க. அந்த கால் சென்டர் என்ன பண்ணுது? இங்கேருந்து அமெரிக்காவுக்கு கால் பண்ணி அவங்கக்கிட்ட பேசி உங்களுக்கு லோன் வேணுமான்னு கேட்குறாங்க. எஸ், லோன் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த லோன் யார் கேட்குறாங்களோ அவங்களோட டீட்டெயிலை பேங்க்குக்கு கொடுத்து பேங்க் மூலமாக அவங்கள ஃபர்தராக கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் அவுட் சோர்சிங். வேலையை வந்து வெளியில் கொடுத்து வாங்குறது. ஓகேங்களா. இது மாதிரி பண்ணுற விஷயங்கள்லாம் தான் இந்த B2Bயில் வரக்கூடியது. ஒரு நிறுவனம் தனது வேலையின் ஒரு பகுதியை மற்றொரு நிறுவனத்தை பணியமர்த்தினால் அது புறத்தரநீட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அது அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதனால் என்ன பெனிஃபிட்டு? அவங்களுக்கு பாரம் குறையும். எல்லாத்தையுமே அவங்களே எடுத்து செய்யாமல் வேறு கம்பெனி செஞ்சு கொடுக்கும், அதை வாங்கி மட்டும் செஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கான ஒரு தனி யூனிட் அவங்க ரன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரு நிறுவனம் வேறொரு நாட்டில் அமைந்துள்ள நிறுவனத்திற்கு வேலையை புறத்தரநீட்டம் செய்தால் அது வெளிப்புறத்தரநீட்டம், ஆஃப் சோர்சிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஆஃப் சோர்சிங் தான் இந்தியா மாதிரி இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா. இப்போ ஆஃப் சோர்சிங்னால் வேறு நாட்டில் வச்சு பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கு பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ கொக்கோலா நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா அதோட பாட்டில் ஒரு கம்பெனி தயாரித்து கொடுக்குது. அந்த உள்ளே ஊற்றுற கோக் அப்படிங்கிறது வேணால் அந்த கொக்கோலா கம்பெனி தயாரிக்கலாம். அதுக்கான பாட்டில் அது அவுட் சோர்சிங்கில் இல்லைன்னா இது மாதிரி ஆஃப் சோர்சிங்கில் ஏதோ ஒரு வேறு நாட்டிலையோ இல்லை அந்த நாட்டிலையோ இருக்க ஏதோ ஒரு கம்பெனி தயாரித்து கொடுக்கும். அவங்க அதை ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். ஸோ இது வந்து
B2Bயில் வரக்கூடிய விஷயங்கள். இதுக்கு அடுத்து B2C. B2Cனா பிஸ்னஸ் டு கஸ்டமர் அப்படிங்கிறது. இப்போ வணிக நிறுவனங்கள் வந்து அவங்களோட கஸ்டமர் அப்படின்னா லாஸ்ட்டு யார் கடைசியாக இருக்காங்களோ வாங்குகிறாங்களோ அவங்க தான் கஸ்டமர்ஸு. அவங்களுக்கு இடையே நடக்கிறதா வந்து B2C அப்படிங்கிற வர்த்தகம். இந்த B2C பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளருக்கு வந்து நிகழ்நிலை பொருட்கள், தகவல், சேவை, தனிப்பட்ட சக்தி வாய்ந்த சொல்லி விற்பனை செய்கின்றன. இப்போ B2 நிறுவனங்கள் என்னென்ன, நிகழ்நிலையில் பொருட்கள் அப்படின்னா நம்ம அமேசான் போகிறோம், இல்லைன்னா ஏதாவது ஒன்றில் போய் ஒரு பொருள் வாங்குகிறோம். அந்த பொருள் வாங்குறதுக்கு பதிலாக டேரெக்டாக கம்பெனியிலேருந்தே வாங்கிக்கிறது. இப்போ அமேசானில் போய் நீங்கள் வந்து ரெட்மி மொபைல் வாங்குறதுக்கு ரெட்மி கம்பெனிக்கிட்டேருந்தே நீங்கள் ஒரு மொபைலை வாங்கிக்கலாம். அவங்களோட வெப்சைட்டில் போய் அவங்களோட பொருளை நீங்கள் அவங்ககிட்டருந்தே டேரெக்டாக வாங்கிக்கிறது. தகவல், இப்போ தகவல் கொடுக்கறதுக்கு இருக்குதா, அது மாதிரி ஒரு சில சேவைகள்லாம் வாங்குகிறாங்க. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் போகிறீங்க, இன்சூரன்ஸை நீங்கள் வாங்கிக்கிறீங்க. ஸோ அது மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே கஸ்டமர் டு, அதாவது பிஸ்னஸ் டு கஸ்டமருக்கு வரக்கூடியது. இது வந்து மரபு சார்ந்த ஒரு கடைக்காரருக்கு உண்மையான போட்டியாளராக கருதப்படுகிறது. ஏன், ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன, ஒரு பொருளை வாங்கி ஒரு கடையில் வச்சுருப்பாங்க, அந்த கடையிலேருந்து பொருளை நம்ம வாங்கிக்குவோம். அப்போ நடுவில் வந்து என்னாகும், கடைக்காரருக்கு ஒரு லாபம் போயிட்டு நமக்கு வரும். அதுக்கு பதிலாக கம்பெனி நேரடியாக கஸ்டமருக்கு போகும்போது மரபு சார்ந்த கடைக்காரர் அதை நம்பி இருக்கிற தொழிலுக்கு வந்து கண்டிப்பாக பாதகம் இருக்கும். ஒரு வாடிக்கையாளருக்கு வந்து புத்தகங்களை நேரடியாக விற்பனை செய்யும் ஒரு புத்தக நிறுவனம். ஒரு புக்கு வேணும், நம்ம டைரெக்டாக அங்கேருந்து வாங்கிக்கிறோம். இப்போ ஒரு புக்கு வேணும், தமிழ்நாடு பாடநூல் கழகத்திலேருந்து நம்மளே வாங்கிக்கிறோம். அது வந்து நம்ம வந்து ஒரு கடைக்கு போய் ஒரு ஸ்டோரில் போயிட்டு எனக்கு புக்கு வேணும்னு கேட்காம டைரெக்டாக நீங்கள் ஆன்லைனில் போகிறீங்க, டெக்ஸ்ட் புக் கார்ப்பரேஷனோட வெப்சைட்டில் போயிட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான புக்கை அவங்களே வாங்கிக்கிறது. இது மாதிரி வாங்குறது தான் வந்து B2C அப்படிங்கிறது. இது வந்து யாருக்கு லாபமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேத்துக்குமே லாபம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் லாபம், கஸ்டமருக்கும் லாபம். கஸ்டமருக்கு பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொஞ்சம் பொருட்கள் விலை குறைவாக கிடைக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து விற்பனை செய்வர்கள், விற்பனை பிரதிநிதிக்கு தர வேண்டிய அந்த கமிஷனுங்கிறது குறையும். அடுத்தது பார்த்திங்கன்னா வணிகம், அரசாங்கம், P2G அப்படிங்கிறது. P2Gங்கிறது ஒரு பிஸ்னஸ் டு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து சேவைகள், தகவல்களை அரசாங்கத்திற்கோ அதை நிறுவனத்திற்கு விற்பனை செய்யும் வியாபார அமைப்புகளை குறிப்பிடும் ஒரு வணிக மாதிரி. இப்போ கவர்மெண்ட்டுக்கு பொருள் விற்கலாம், இல்லைன்னா தகவல், இது மாதிரி ஏதாவது விஷயங்களை கொடுக்கறதா என்னென்னு சொல்லுவோன்னா P2G அப்படிங்கிறது. அதாவது ஒரு நிறுவனம் வந்து தனது பொருட்கள், சேவைகளுக்கு இணையம் மூலம் அரசாங்கத்திலிருந்து பணம் பெறும் பொழுது P2G வணிக மாதிரி என அழைக்கப்படுகிறது. இப்போ இதுவும் ரியல் லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னா எஸ், அரசாங்கம் வந்து வணிக நிறுவனத்திலிருந்து ஒப்பந்தங்கள் மூலமாக பொருட்களை வாங்கிக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தணும் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது, எல்லாமே லேப்டாப் தராங்க. அப்போ லேப்டாப் தராங்கன்னா என்ன பண்ணுறாங்க, ஒரு கம்பெனியோட ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தம் மூலமாக மொத்த கொள்முதலில் லேப்டாப்பை வாங்கி கவர்மெண்ட் கொடுக்குது. அப்போ கவர்மெண்ட் லேப்டாப்பு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தாலும் அதற்கான பொருட்கள் எங்கேருந்து வாங்கினா தனியார் நிறுவனங்கள்கிட்டருந்து வாங்கி கொடுக்கறது. அது மாதிரி கொடுக்கறது தான் P2G அப்படிங்கிறது. இப்போ ஒரு சைக்கிள் இருக்குது, மொத்தமாக கொள்முதல் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க. இது மாதிரி மொத்த கொள்முதலில் வாங்கி கொடுக்கறது. பிஸ்னஸ் டு கவர்மெண்ட்டுங்கிறது பொருட்களை வாங்கி கொடுத்தல் அப்படிங்கிறது தான் இந்த விஷயங்களில் வரும். இதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாவது கேட்டகரிக்கு வந்துடுறோம். இப்போ கன்சியூமர் டு பிஸ்னஸ், நுகர்வோர் டு வணிகம் அப்படிங்கிறது. இந்த மாதிரியை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர் வந்து பரிவர்த்தனை வந்து யார் கூட பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா வணிக நிறுவனங்களோடு பண்ணுறாரு. ஓகேங்களா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட விலை, தேவைகளின் பொறுத்து நுகர்வோர்கள் ஒரு சேவையோ ஒரு பொருளையோ அவர் வந்து என்ன பண்ண முடியும்னா கோர முடியும். இது C2Bங்கிறது வந்து தலைகீழ் ஏல மாதிரி அப்படின்னு அதை அழைக்கிறாங்க. ஒரு வாடிக்கையாளர் வந்து ஒரு சேவை இல்லைன்னா ஒரு தயாரிப்புக்கான விலை என்னங்கிறத அவரே நிர்ணயிக்கிறார். ஓகேங்களா, அதுதான் வந்து C2Bங்கிறது. இது நுகர்வோருக்கு வந்து தேவையான சாத்தியமான அளவுக்கு பொருந்த செய்யும். எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு டூர் போகணும் அப்படின்னா எந்த இடத்துக்கு போகணும், எந்த நேரத்துக்கு போகணும், எந்த ஃப்ளைட்டில் போகிறனா இல்லை ட்ரெயினில் போகிறனா, எந்த ஹோட்டலில் தங்க போகிறேன், இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வாடிக்கையாளர் தான் தேர்ந்தெடுக்கிறாரு. இதில் வந்து நிறுவனம் வந்து வாடிக்கையாளரை தேர்ந்தெடுக்கல. வாடிக்கையாளர் வந்து அவரோட வசதிக்கும் அவரோட இதுக்கும் என்ன வேணுமோ அதை அவர் தேர்ந்தெடுத்து அவரோட தேவையை பூர்த்தி பண்ணிக்கிட்டாருன்னா இதுதான் வந்து என்னென்னா C2B அப்படிங்கிறது, கஸ்டமர் டு பிஸ்னஸ். இப்போ கஸ்டமர் தான் என்ன பண்ணுறாங்க,
என்ன வேணுங்கிறத டிசைட் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் டிசைட் பண்ணல, கஸ்டமர் தான் இந்த இடத்துல டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இணையம் மூலமாக நடைபெறக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். இதில் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா வருமானங்கள், சின்ன சின்ன வருமானங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் விளம்பரங்கள் இது மாதிரி விஷயங்கள் மூலமாக கிடச்சிக்கிட்டு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா C2C, கஸ்டமர் டு கஸ்டமர். இது வந்து கஸ்டமர் நுகர்வோர் 2 பேர்த்துக்கிடையே பொருட்களோ இல்லைன்னா சேவையோ வர்த்தகம் பண்ணுறது தான் வந்து C2C அப்படிங்கிறது. இது வாங்க முடியுமா? எஸ். இப்போ நீங்கள் ஒரு சாதாரண விஷயந்தான். நீங்கள் வந்து ஒரு பொருள் இருக்குது, OLX இருக்குது. ஒரு கஸ்டமர் வந்து அவரோட விளம்பரத்தை பதிவு பண்ணி அவரோட பொருளை விற்கிறாரு. இன்னொரு கஸ்டமர் வந்து அதை வந்து டைரெக்டாக வாங்கிக்கிறாரு. இது மாதிரி இருக்கிறதான் வந்து C2C அப்படிங்கிறது. C2C பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னொரு வகையும் இருக்குது. C2B2C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நுகர்வோர்லேருந்து வணிகம், வணிகத்துலேருந்து நுகர்வோர். இந்த அமைப்பு ஒன்று இருக்குது. இந்த அமைப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு நுகர்வோர் வந்து வணிகத்தை தொடர்பு கொள்வார். அந்த வணிகம் வந்து அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம் உருவாக்கி கொடுக்கும். அதை இன்னொரு நுகர்வோருக்கு வைக்கும். எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மேட்ரிமோனி இருக்குது, ஒரு மாப்பிள்ளை வெறும் பொண்ணு வேணும்னு சொல்லி இவங்க வந்து அதில் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது, கஸ்டமர் டு பிஸ்னஸ் போகுது. அந்த பிஸ்னஸ் வந்து இன்னொரு கஸ்டமருக்கு அந்த தகவல் கொடுக்குறாங்க. 2 கஸ்டமருக்கு இடையேயான தொடர்பாக இருந்தாலும் அதுக்கு நடுவில் வந்து ஒரு மேட்ரிமோனி வெப்சைட் மூலமாக அதை தொடர்பை ஏற்படுத்துகிறாங்க. இது மாதிரி இருக்கிறதா வந்து C2C அப்படிங்கிறது. இதில் OLX மாதிரி வெப்சைட்ஸும் இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஒரு பொருளை விற்கிறேன்னு சொல்லி நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு பொருள் வேணும்னு சொல்லி ஒருத்தர் தேடுறாரு. 2 பேரும் வந்து இணையதளம் மூலமாக அதை வந்து பொருளை வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நிறைய nobrokerage.com அது மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. வீட்டை வாங்கலாம், வாடகைக்கு வீடு எடுக்கலாம். இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா C2Cயில் தான் வரும். இப்போ இது கூட இந்த Cars24லாம் வச்சுருக்காங்க. ஒரு காரை விற்கிறேங்கிறாங்க. நீங்கள் கஸ்டமர் போய் காரை காமிக்கிறாரு, அவங்க ரேட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இன்னொரு கஸ்டமர் அந்த காரை வாங்கிக்கிறாரு. இது கஸ்டமர் டு கஸ்டமர் பிஸ்னஸ்னாலும் நடுவில் பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸும் சேர்ந்து தான் வரும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா C2G அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் டு கவர்மெண்ட்டு. இப்போ நுகர்வோருக்கும் அரசாங்கத்துக்குமானது. நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட வாட்டர் டேக்ஸ் கட்டுறோம், இல்லைன்னா வீட்டுக்கு வந்து ஒரு டேக்ஸ் கட்டுறோம், இல்லை ஒரு சான்றிதழ் வேணும்னு அப்ளை பண்ணுறோம், ஒரு சான்றிதழை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறோம். இது மாதிரி விஷயங்கள்லாம் C2Gயில் தான் வரும். வருமான வரி, வீட்டு வரி செலுத்துதல், சான்றிதழ், பிற ஆவணங்களை கட்டணம் செலுத்துதல், இது எல்லாமே பார்த்திங்கன்னா C2G. ஓகேங்களா? இதில் வந்து டைரெக்டாக என்ன பண்ணுவோம்னா நம்ம அரசாங்கத்தை வந்து இணையம் மூலமாக அணுகி நம்மளுடைய சேவைகள் அப்படிங்கிறத வாங்கிக்க முடியும். இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து அரசாங்க வணிகம், G2B அப்படிங்கிறது. G2B அப்படிங்கிறது வந்து B2Gயோட நெருக்கமாக தொடர்புடையது அப்படிங்கிறாங்க. இது வந்து மின் வணிகத்தில் G2B என்பதுன்னா அரசாங்கம் அதோட இணையதளம் மூலம் வணிக நிறுவனங்களுக்கு சேவை அல்லது தகவல்களை வழங்கும் வணிக மாதிரியை குறிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு ரோட்டை வந்து புதுசாக போடணும் அப்படின்னா அரசாங்கம் என்ன பண்ணுது, டெண்டர் கோருது. அப்போ அந்த டெண்டர் கோரும் பொழுது இப்போ அரசாங்கம் பிஸ்னஸை பண்ண போகுது. அது பிஸ்னஸ் கம்யூனிட்டி வந்து அந்த டெண்டரை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு 10 பேர் கொடுப்பாங்க. இதில் யாருக்கு கொடுக்கணுங்கிறத வந்து அரசாங்கம் தான் டிசைட் பண்ண போகுது. பிஸ்னஸ் டிசைட் பண்ணலை. ஒருத்தர் 500 கோடியும் ஒருத்தர் 600 கோடியும் அதில் யாருக்கு கொடுக்கணுங்கிறத வந்து அரசாங்கம் டிசைட் பண்ணுது. இப்போ இங்கே டிசைடிங் அத்தாரிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் டு வணிகம் அப்படிங்கிறது. இது வந்து G2B அப்படிங்கிறதுல வரும். இந்த G2B பொறுத்த வரைக்கும் மின் அரசாண்மையோட ஒரு பகுதி. ஒரு புதிய தொழில் தொடங்கணும், அது தொழில் விதிமுறைகள், தகுதி, அனுமதி, இது மாதிரி அரசாங்கத்தோட வலைப்பக்கத்தில் வச்சுருப்பாங்க. அந்த அரசாங்கம் வந்து இது எல்லாத்தையுமே யார் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அது கொடுக்க போகுது. அப்போ G2Bயோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தகவலை ஒரு இடத்தில் வழங்குவதன் மூலம் இடர்பாடுகளை குறைப்பதும் அதன் மூலம் பொருளாதாரத்தை ஏற்றமடைய செய்வதும் தான் இந்த G2Bயோடைய வேலை அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்து G2C, கவர்மெண்ட் டு கஸ்டமர் அப்படிங்கிறது. மின் வணிகத்தை பொறுத்த வரைக்கும் G2C C2Gயை வந்து மிகவும் ஒத்திருக்குது. என்னெல்லாம் ஒத்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கான ஒரு தேவைகள் இருக்குது அப்படின்னா நம்ம அரசாங்கத்துடைய வெப்சைட்டில் போட்டு அதனுடைய தகவல்களை வழங்கிட்டு நம்மளுடைய தகவல் சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த சேவைக்கான அவுட்புட் நம்ம எல்லாமே கொடுத்தோங்கிறதுக்காக வந்துடாது. அது எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு கொடுக்குறாங்க. அப்போ கொடுக்குற இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா அரசாங்கம் தான் நுகர்வோருக்கு சான்றிதழ்களை கொடுக்குது. அப்போ அந்த விஷயங்களை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா G2C அப்படின்னு சொல்லுவோம். கவர்மெண்ட் டு
கஸ்டமர், அதாவது அரசாங்கம் டு நுகர்வோர்ங்கிறது. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துனா tn.gov.inல வந்து சர்வீசஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், இது மாதிரி ஏதாவது சான்றிதழ்கள் வேணும் அப்படின்னா அந்த வெப்சைட்ஸ் மூலமாக நம்ம அப்ளை பண்ணி நம்மளால் வாங்கிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா G2G அப்படிங்கிறது அரசாங்கம் டு அரசாங்கம். அப்படின்னா இரு அரசு துறைகளுக்கிடையே வந்து இணைய வழியாக இருக்கக்கூடிய தொடர்புகள் தான் வந்து இதில் வரும். அப்படின்னா G2G அப்படிங்கிறது. இப்போ அரசாங்கம்னா நிறைய துறைகள் இருக்கும். அந்த துறைகள் ஒன்றோட ஒன்று. இப்போ ஸ்கூல் இருக்குது அப்படின்னா ஸ்கூலில் ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா ஸ்கூலுங்கிறது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, பில்டிங் கட்டுறது அப்படின்னா பொதுப்பணித்துறை. அப்போ 2 துறையும் என்ன ஆகுது, தகவல்களை பரிமாறி பொதுப்பணித்துறை மூலமாக தான் அந்த பில்டிங்கிறத கட்ட முடியும். அப்போ ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பொதுப்பணித்துறையோட தொடர்பு கொண்டு அதோட செயல்பாடுகளை செய்கிறது. இப்போ G2G பொறுத்த வரைக்கும் அரசின் முகமை துறைகளுக்கிடையே தகவல்களை பகிர்ந்தளித்தல், அரசாங்கத்தின் கொள்கைகளை செயல்படுத்துவதற்கு ஆதாரத்தை வழங்குகிறது. இந்த G2Gயை பொறுத்த வரைக்கும் 2ஆக பிரிச்சுக்கிறாங்க. உள்நோக்கல் அல்லது உள்ளக நிலை, ஒரு அரசாங்கத்தின் அதிகாரத்துடன் இணைதல் அப்படிங்கிறது. அதை NIC.in அப்படிங்கிறது தான் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுடைய நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. NIC அப்படிங்கிறது அதுதான் மொத்தமாக இருக்கக்கூடியது. அது வந்து உள்நோக்கல், இந்தியாவுக்குள்ளே இருக்கிற எல்லா கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி உள்ள எல்லா தகவல் பரிமாற்றத்துக்கும் வழிவகை செய்கிறது NIC. அடுத்தது வெளிநோக்கல் சர்வதேச அளவு அப்படின்னா அது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸோட சேர்ந்து தகவல்களை பரிமாறிக்கிறது. அதாவது 2 ஃபாரின் கண்ட்ரீஸ் வந்து தங்களுடைய அதிகாரப்பூர்வ தகவல்களை வந்து பரிமாறுறதுக்கான வகைகள் இருக்கிறதா வந்து வெளிநோக்கல்னால் சர்வதேச அளவில் தகவல் பரிமாற்றம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம அடுத்த வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா மின் வணிக வருவாய் மாதிரிகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.